சுற்றுப்பயணம் தேதிகளையும் இடத்தையும் மாத்தி மாத்தி அறிவிக்கிறீங்களே, என்ன ரகசியம்? கூட்டம் வரல. இப்ப 2வது சுற்றுப்பயணத்துக்கு கூட்டம் வராத 10 பேர் தான் வந்திருந்தாங்க. அவங்களும் சனிக்கிழமை லீவுன்றதுனால முதல் சுற்றுப்பயணம் போல 2வது சுற்றுப்பயணம் வெற்றி பெற இதுக்கு அவ்வளவுதான் 100 பேர் 150 பேர் தான் வந்திருந்தாங்க. ஆளுங்க கிடைக்கல. அடுத்த தடவை ஆளுங்க நிறைய கூட்டு வந்துடும். நாங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டணும் வரீங்க. நாங்க 200 ரூபா தான் கொடுக்குறோம். சோசியல் மீடியால ஒரு சண்டை போடுறாங்க யாரு தாவேகா தொண்டர்கள்கிட்ட. எல்லாம் லேடிஸும் வந்து இருக்கு 300 ரூபாய் தரண்டு என்ன கூட்டின்னு வந்தாங்க. ஒருத்தரை காட்டுங்க அப்படி. அதாவது முப்பெரும் விழால 75 ஆண்டுகால வரலாற்றை சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு காசு கொடுத்தாங்க, வண்டி வச்சு கொடுத்துருக்காங்க, பிரியாணி கொடுத்துருக்காங்க, மிச்சர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சேர் போட்டு உட்கார வச்சதுக்கு அங்க ஆள் இல்லை. என்ன அங்க நீங்க நின்றுகிட்டு பேசுறீங்க, இருக்கக்கூடியவரை இந்த கூட்டத்தை பத்தி பேசுறீங்க. ஆனால் மாநாடு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு முந்தின நாளே மாநாடு திடல் முழுமை அடைஞ்சிடுச்சுங்க. அதுகளை உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு மாநாடை நடத்தி காட்டினவரை நீங்க விமர்சனம் பண்றீங்க.